ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் ப்ரெட்டை வச்சு தான் பண்ண போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரெட்டு தான். நம்ம வந்து இந்த ப்ரெட்டை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்குக்கும் சாப்பிட்லாம். சாயங்கால நேரம் பசங்க வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போயிட்டு வர டைமில் பசியோடு வருவாங்க. அந்த நேரம் தான் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் இப்போ நானும் பண்ண போகிறேன். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் இப்போ வர டைம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தான் இப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். வாங்க அந்த ப்ரெட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பருப்பு வந்து பாசி பருப்பு வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துருக்கேன். 1/2 டம்ளர்னா ஒரு 50 கிராம் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அளவு பருப்பு வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயா ஊறிட்டுருக்கு. அதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரெட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப பெருசாக வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் பெருசாக வாங்க முடியல, சின்னதாக வாங்கிட்டு வந்திருக்கோம். அதனால் இது ஒன்று. முதல்ல நம்ம வந்து ப்ரெட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் இது என்ன எதுக்கு வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். ஒரு பேஸ்ட் பக்குவத்தில் அரைச்சிக்கலாம். அதிகமாக தண்ணியெல்லாம் வேண்டாம், கம்மியாக ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இந்த பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. அதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது கூட கொஞ்சமாக சீரகம், அதிகம் வேணாம், சும்மா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக தக்காளி, ஒரு தக்காளியெல்லாம் இல்லை, கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும் இந்த அளவுக்கு. அதே போல் கேரட்டு இது போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெட்டி வச்சுருந்தா அதில் 1 ஸ்பூன் எடுத்துக்கு சேர்த்துக்கிட்டு, அடுத்து வெங்காயமும் அதே அளவுக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை, அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்துருவோம். அவ்வளோதான், கலந்தாச்சு. அடுத்ததாக இதில் ஒரு துண்டு பட்டர் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ப்ரெட் இதில் வச்சிடலாம். வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அதையே இந்த ப்ரெட் மேலே இப்படி வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா ஃபுல்லாக நிறச்சி வச்சு விட்றணும். அடுத்து உடனே திருப்பி போட்டுடலாம். அதே போல் இந்த பக்கம் இதே போல் 2 பக்கமும் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே போல் நல்ல பொன்னிறமாக மாறணும். இந்த பருப்பு வந்து பொன்னிறமாக மாறணும். அந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ப்ரெட் வந்து செஞ்சு கொடுத்தாச்சு. நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஒரு ப்ரெட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் சாஸ் இல்லைன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி, இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பசங்க வந்து சாஸ் ஊற்றி தொட்டு சாப்பிட்டாச்சு. சூப்பராக முடிஞ்சது. சாயங்கால நேரம் ஒரு ஸ்நாக் டைமில் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததை நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வாங்கிட்டு வந்தேன்னு, இது நம்ம கோயம்புத்தூரில் மாலில் தான் வாங்கினேன். ப்ரூஃப் ஃபீல்டு இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ஹோம் சென்டரில் தான் வாங்கினோம். இது எல்லாமே அங்கே தான் வாங்கினோம். நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கட்டிங் போர்டு வந்து ரொம்ப பழசாயிருச்சு. அது வந்து ஒரு மாதிரி கரை பிடிச்ச மாதிரி ரொம்ப பழசாயிருச்சு. சரி இன்னொன்று வேணும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். 2 கட்டிங் போர்டு இருக்கிற மாதிரி வாங்கினேன். சின்னது ஒன்று, பெருசு ஒன்று இருக்கிற மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி மரக்கரண்டி ஒன்று. ஏன்னா நம்ம சமையல்லாம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஸ்டீல் கரண்டிலாம் போட்டோம்னா பட்டுன்னு சத்தம் கேட்குது இல்லைங்களா. இந்த மாதிரி மரக்கரண்டி போட்டோம்னா நமக்கு சவுண்டு கேட்காது வீடியோவில், அப்படின்றக்காக தான். நிறைய இருக்கிற எல்லாம் என்னென்னா இந்த மாதிரி கரண்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சி போன மாதிரிலாம் ஆயிடுச்சு. சரி ரொம்ப நாளாக போய் வாங்கணும்னு பார்த்தேன். நான் அன்றைக்கி போனோம், சரி வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபா. இதோட இந்த ஸ்டாண்டோடு சேர்த்து 450 ரூபா. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி ஸ்டாண்டு இருக்கிறதுனாலேயே எனக்கு இது பிடிச்சது, அதனால் வாங்கினேன். அடுத்து வந்து இந்த கட்டிங் போர்டு வந்து 2 இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸும் கொஞ்சம் சின்ன சைஸும். இதோட விலை பார்த்திங்கன்னா 800 ரூபா. 2 இருக்கிறதுனால 800 ரூபா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல செடி வைக்கணுன்றதுக்காக இந்த தொட்டி வாங்கினேன். சின்ன குட்டி பிளாஸ்டிக் தான், இதுவும் 80 ரூபா ஒன்று. அதுக்கப்புறம் தான் இது என்னன்னு பார்ப்போம். தம்பி எடுக்கட்டா? வயர், ஃபஸ்ட்டு வயர் தர்மாக்கோல்ரா. பார்த்து உடஞ்சிடாம. அசே ஓப்பன் பண்ணிட்டோண்டி, வா ஒடியா வந்துருவேன்னு சொல்லிட்டு போச்சு. ஆளை காணோம். நானும் வரேன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு.
நம்ம வீட்டுக்கு இந்த பொருள் வாங்கியாச்சு. நான் வந்து ரொம்ப பெருசு நல்ல ஹைட்டாக வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப வருஷம் ஆசை இது வந்து நம்ம வீட்டில் வந்து இது வந்து வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா கம்மியாக விலையிலேயே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதோட விலை எவ்வளோன்னு தெரியுமா? ஆமாம், இது 3800 சில்லற போட்டிருந்துச்சு. ஆஃபரில் வந்து 1800 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆமாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருந்துச்சு. இருக்கிற எல்லாமே புத்தா அப்புறம் விநாயகர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சரி, எங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சி. இது தண்ணி அடி பம்பில் தண்ணி அடிக்கிற மாதிரி இந்த கொக்கு குருவிங்கெல்லாம் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது சூப்பராக இருந்தது. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிது. அதனால நான் ரொம்ப நாள் போகிறப்பெல்லாம் கேட்பேன், வாங்கலான்னு. விலையை பார்த்துட்டு வேணாம் வீட்டுக்கு போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சரி இப்படி வாங்கியாச்சு. சரி தம்பி, இதெல்லாம் மாட்டுங்க போய் நல்ல தண்ணி ஊற்றிக்கோங்க, எல்லாம் இது பண்ணுங்க. நான் போய் சமையல் ரெடி பண்ணுறேன். இந்தா நைட்டுக்கு இது வந்து பின்னாடி மாட்டோம். அது என்னதுன்னு சொல்லு. எப்படி எனக்கே தெரியல. ஐயோ தண்ணி செகண்ட் ஸ்டெப் இல்ல, அது வயர் வெளியே வருமா? அப்போ வெயில் தான் இருக்காரு. வயர் பின்னாடி வெளியே வந்துச்சுடா, நான் பார்த்தேன். அவ்வளவுதான். இங்க கொட்டு. லைட் எரியுதா? என்னோட தண்ணி கீழே போகுதே. தண்ணி ரொட்டேட் ஆயிட்டு சவுண்டே வரல. நல்லா இருக்கா? ஐயோ, நான் பார்த்துட்டேன். அது லைட் இருக்குன்னா நைட் நல்லா இருக்குதுல்ல. லைட்ல ஒரு லைட் ஆஃப் பண்ணலாம். லைட் ஆஃப் பண்ணிட்டா நல்லா இருக்கா? இது இடம் சரியில்லடா சிவா. சூப்பரா இருக்கு. என்ன நல்லா தானே இருக்கு. அழகா இருக்குடா. நம்ம குட்டி நீர்வீழ்ச்சி தூக்கிட்டு எங்க வைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஒவ்வொரு இடமா வச்சு பார்க்க. அந்த மூலையில தான் இடம் சும்மா கிடக்குது, அங்க வச்சிடலாமா? ஓடிஜி பக்கத்துல கூட வைமா. அவ்வளோதான், எல்லாமே நம்ம ஃபவுண்டைன் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த இடத்துல வச்சிருக்கேன், செட் ஆகுதான்னு பார்ப்போம். ஐயோ மாமா, போதும். இல்லைன்னா அங்கே நம்ம டிவி ஸ்டாண்டு கிட்ட வச்சுக்கலாம்ல மாமா? டிவி ஸ்டாண்ட் அந்த மூலையில் அந்த பிளக்கில் மாட்டி அதை வச்சிடலாம். அந்த செடியை தூக்கி அங்கிட்டு வச்சுட்டு. என்னடா தின்ற? கேக் திங்கிறானாமா? இல்ல, கேக் வாங்கலாம்னு சொன்னேன். வெறும் க்ரீம். நீங்க பிச்சு போட்ட க்ரீம். கடைசியில கிரீமுக்கு வெறும் கிரீமை திங்க போய் கடை இங்கே தான் இருக்கு. வண்டி எடுத்துட்டு போய் வாங்கிட்டு போ. புல்லாம் போய் வாங்கிட்ட போ. கடைக்கு எங்கன்னா போறதுக்கு அப்படி ஒரு சோம்பேறி. போறதுக்கு வெயில பாக்குறதே கிடையாது. இன்னைக்கு வெயில பாருடான்னு சொல்லி ஒருத்தன் வம்பா கூட்டிட்டு போனான் கடைக்கு. வாடா வெயில பாக்கணும், வாடா போலான்னு. மீன் கடைக்கு எல்லாம் சாக்காக்குறாங்க, வேலை வாங்குறாங்க இல்லடா நம்மளைய அப்படின்னு. ஆளுங்களை பாரு. என்ன எதுக்கு அங்க வைக்க சொல்றீங்களாமா? வஞ்சர மீன் 3 மீன் 1/2 கிலோ அஸ்மா. ஐயா விட்டா தின்றோ போலையே. 550 ரூபா. அப்படியே பார்த்துட்டே இருக்கணும், சாப்பிட கூட கூடாது. எக்ஸிபிஷன் எல்லாம் போய் இப்படி வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். இது குழம்பு வறுவலுக்கா? அந்த அது சத்தியமா நான் புளிப்பாதான் குழம்பு. புளிப்பா வைமா, எப்ப பாரு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வைக்கிற. சரி சரி, உனக்காண்டி வச்சுக்க. அம்மா நேத்திக்கு சொல்லிட்டேன். சரி பாருனா நம்ம 4 நாளைக்கு போய் சாப்பிட விடுமா? மிச்சம் நீயே உனையெல்லாம் நம்பி நான் 4 நாளைக்கு மீன் குழம்பு வச்சா நான் எப்படி தான் இருக்கும்ன்றேன். சாப்பிடவே மாட்டேன். எப்ப சாப்பிட்ட? நான் எப்ப நைட்டு ஒரு நேரம் செஞ்சு அது மட்டும் சாப்பிட்டேன். அப்புறமா எனக்கு மீன் குழம்பு வேணாமான்ட்டு போயிடுவேன். ஓ, என்னவா இப்பெல்லாம் அபாண்டமா போய் சமைச்ச? நீ தான் அபாண்டமா போய் பேசுற. நீ புளிப்பா சாப்பிட்ற மாதிரி வச்சா இந்த வீட்டுல என்னைய பெரிய கொடுமையா படுத்துவாங்க. ஒருத்தவங்க வந்து புளிப்பா வேணுமா, இன்னொருத்தனுக்கு அது மீன் குழம்புனே தெரியக்கூடாதான், இன்னொருத்தருக்கு அந்த மீன்ல வந்து மீன் புளிப்பே இருக்க கூடாது, தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊத்தி வெள்ளை கலர்ல வைக்கணும். இப்படி எல்லாம் பண்ணேன்னா நான் என்ன பண்றது? ஆளுக்கு ஒண்ணு கேக்குறப்போ நான் இன்னைக்கு யாருக்கெல்லாம் செய்ய மாட்டேன். நான் எனக்காக தான் நான் மட்டும் செஞ்சு சாப்பிடுவேன். யாரு சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி அசே உப்பு பருப்பு வச்சு விட்றி, 2 பேர் திங்கட்டும்.
போதுமா? எனக்கு போல லைட்டாக கொஞ்சம் போல. இல்லை எதுக்கு கஷ்டப்பட்டு சாப்பிட்டு? கஷ்டப்பட்டு இல்லை, குழம்பு நிறையா வச்சு சாப்பிட முடியாது, அவ்வளோதான். மற்ற நீங்கள் புளிப்பு கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா நிறையா ஊற்றி சாப்பிடுவேன். இப்போ லைட்டாக ஊற்றி சாப்பிடுவேன், அவ்வளோ வித்தியாசம். சரி, அதுக்காண்டி சாப்பிட மாட்டேன்னு நினைக்க சொல்லியிருக்கேன். சொல்லிட்டே பாருங்களேன். ஏன்டா மாமா சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கடா, சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தான் பாருங்களேன். போங்க கேரளா போங்க பாப்போம். அம்மா இன்னைக்கு நான் எனக்கு திருப்தியா சாப்பிட்டேன்னு என்கிட்டயே வந்து சொல்றாருமா. ஓட்ட சொல்லாம அப்ப ரோட்ல யாருன்னா போனவ. நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி வெளியே போயிருந்தோமா, அதிரம்பள்ளி போயிருந்தோம். அதிரம்பள்ளி போனப்போ இவனுங்கெல்லாம் இந்த பிள்ளைக்கு வந்து கேரளா சாப்பாடு பிடிக்காது, தம்பிக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், எல்லாம் சாப்பிடுவோம். இப்போ இவங்கெல்லாம் பால்ஸு போயிட்டாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, என்னோட கேரளா ஃபாலோவர்ஸ்ல என்ன நினைப்பாங்க, தப்பா சொல்லாதீங்க. உண்மையே சொல்ல, கேரளாவோட லஞ்ச் அந்த அரிசி பிடிக்காது மட்டும் சொல்லுங்க. அந்த குண்டு பெருசா இருக்கறனால தெரிய மாட்டேங்காது. நம்ம அது ஒண்ணு இல்ல, அந்த கற்பூரத்து கழுதைக்கு வந்து அந்த வாசம் தெரியாது. அப்படியே சொருகிற ஓடி போயிரு. அந்த குண்டா இருக்கிறதுனால உள்ள போகாது, ரொம்ப கஷ்டமா நினைக்கிறாங்க. உள்ள போகாதுன்னு நான் சொல்லல. ஆமாமா, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி நியாயப்படுத்துறேன்னு சொல்லி ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அது எனக்கு ஒரு நாள் கூட சாப்பிட கிடையாது. ஆனால் நான் போய் இவங்க பால்ஸ் போயிட்டாங்க. பால்ஸ் போய் லேட் ஆகி போச்சு, மணி 1 மணி ஆகி போச்சு. 2 மணிக்கு மேலே லஞ்சு சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்கும் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு. ஐயோ, அந்த ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பெரிய வாழ்க்கையில அந்த மாதிரி எல்லாம் ஜூஸ் குடிக்கவே கூடாது. அன்னைக்கு குடிச்ச ஜூஸ் தான் எனக்கு தொண்டை கட்டி இருக்கு. அது ஜூஸ் எப்படி பண்ண என்னன்னா பருத்த உரிச்சு அந்த இதெல்லாம் விதையோட போட்டு சக்கரை கூட இல்ல, விதையோட போட்டு புளிப்பு அந்த கசப்பு அப்படியே தொண்டை அறுத்துட்டு போயிருச்சு. என்ன செய்ய வந்துட்டேன். நீ எல்லாம் விட்டா அப்படியே சாகடிச்சிட்டு வந்துருவ ஒலைய. குளிச்சிருப்போம், எங்க அம்மா தான் முடியலன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாங்க. ஆமா, அங்க கூட நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் மீட் பண்ணோம் நிறைய பேர். ஆனா இந்த ட்ரிப் தான் கேரளா போயிட்டு நான் 2 நேரம் சூப்பரா சாப்பிட்டேன். 3 நேரம். அந்த 3 நேரமே எனக்கு பிடிக்கல. ஒண்ணு மட்டும் பிடிச்சது, நைட்டு சாப்பிட்ட சிக்கன். வேற எதுவுமே நான் சாப்பிடல, அது ஒண்ணு மட்டும் தான் சாப்பிட்டேன். நைட்டு சாப்பிட்டேன். மதியானம் தான் செம்ம புட்டி மீன், பிடிச்ச மாதிரி மீன் குழம்பு. இன்னும் கொஞ்சம் சிட்டி குழம்பு சாப்பிட்டா நீ நல்லா இருந்திருக்கும். அது அங்கே பால்ஸ் பக்கத்துனால கொஞ்சம் டேஸ்ட் கம்மின்னு இருங்க, அந்த கடைக்காரர் உங்களை தேடி பிடிச்சி வந்து வாயிலே போடுவார். நம்ம கடையில் தான் சொல்ல, கடையில் வீடு எடுக்கல, அது எந்த கடைன்னு தெரியாது. அதிரம்பேரில் ஏதோ ஒரு கடை, அவ்வளோதான். அதிரப்பள்ளியா நிறைய நம்ம வர நேரத்தில் நிறைய இருந்துச்சு. அதே போல ரெசார்ட்டுக்குள்ள நிறைய இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல அதிரம்பள்ளி வீடியோ கொஞ்சம் வச்சு விட்டுரு. நாங்க அதிரம்பள்ளி போனோம், அந்த வீடியோ இதுல கொஞ்சம் வைக்கிறேன் பாருங்க. அடுத்த வாரம் என்ன ரிசப்ஷன்? ஐயோ, அடுத்த வாரமே வா. ஆமா, இன்னைக்கு டேட் பாரு, இன்னைக்கு புதன்கிழமை. என்ன ரிசப்ஷன்? பேக் மாதிரி பேசாத, பேக். ஆமாண்டா, வியாழக்கிழமைடா. அடுத்த பிள்ளை அடுத்த வாரம் நடந்துகிட்டு இருக்கோம். என்ன இன்னைக்கு தேதி பாரு, எத்தனை 19. அடுத்து 27ஆம் தேதி எல்லாம் நம்ம வந்து ரொம்ப பிஸியா இருப்போம், பார்லரு அங்க இங்கன்னு இருப்போம். அதுக்கு அடுத்து மாதிரி பேசாத. வர்ற வெள்ளி போய் அதுக்கு அடுத்த வெள்ளி அசே சாப்பாடு. உன் டீ சூடாயிருச்சு. நானா குடிக்க சொன்னேன், நீ தான் கேட்ட. அட பாவி, வதங்கிட்டு கேக்குது. நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டானா சிவா, கேட்டுக்குங்க. அஸ்மக்கு எனக்கு எடுத்து வாடா, நீ இவகிட்ட லைவா கட் பண்ணு. உன்னை சிறுவரை கொலை பண்றீங்கன்னு உன்னை கூட்டு போயிருவாங்க, பாக்குறியா? சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டுருவாங்களா? என்ன தேடி தேடுற? அவெல்லாம் எப்படி கட் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டு இருக்கான். எனக்கு என்னமா சிப்ஸ் வேணுமா?